வணக்கம். 40 RSS சங்கிகளுக்கு சிறை தண்டனை விதித்து அதிரடி காட்டியிருக்கிறது கத்தர் அரசாங்கம். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். விஷயத்துக்கு வரேன். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது எவ்வளவு கொடூரமான இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் கத்தரில் வேலை செய்கிறதுக்காக இங்கே மோடியினுடைய ஆட்சியில் கஞ்சி குடிக்கிறதுக்கே வழி இல்லை பல பேருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இருந்து அங்கே போய் ஏதாவது வேலை செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களை, பிள்ளைகளை, சகோதரிகளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறோம். அங்கே போகிற இடத்துல என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஆனால் இங்கேருந்து போகிற RSS சங்கி கும்பல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே போயிட்டு அந்த நாட்டில் வேலை செஞ்சு முஸ்லீம்கள்டிருந்து காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா, கத்தர் தான் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது, பயங்கரவாதத்தின் உறைவிடம் கத்தார் தான் இப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களின் வழியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இவனுங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படி மேற்கொண்டதன் விளைவாக 40 பேரை தூக்கி சிறையில் போட்டிருக்கானுங்க. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறேன். அதாவது கத்தரில் இங்கிருந்து போகக்கூடிய RSS சங்கிகள் இருக்கிறாங்க இல்லையா, இவனுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கியிருப்பானுங்க. இந்த பல வீடுகளில் என்னென்னா அந்த வீடையே சாகாவாக மாற்றியிருக்கிறானுங்கன்னு சொல்கிறானுங்க. இப்போ அது கத்தர் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா RSS இவனுங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்னது? முஸ்லீம்கள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரி அப்படின்னு தானே RSS இவனுங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறது. இதை கத்தரில் போய் இஸ்லாமிய நாடுகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான் இல்லையா? அந்த இடத்துல வேலைக்கு போனோமா, அதை ஒழுங்காக செஞ்சோமா, பணத்தை வாங்கினோமா, பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுத்தோமா, இதைத்தான் செய்யணுமே ஒழிய அங்கே போயிட்டு அந்த நாட்டிற்கு எதிராக வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லாமலே தெரியும். இங்கே மோடியினுடைய ஆட்சி மாதிரியெல்லாம் இல்லைங்க. நம்முடைய இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சி நடக்குது. இங்கே மோடியினுடைய ஆட்சியில் நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அங்கேனா இஸ்லாமிய நாடுகளில், நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். அங்கே ஒரு இந்து அவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதோ அது எல்லாமே அங்கே பாதுகாக்கப்படும். ஒரு இஸ்லாமியனுக்கு அது பாதுகாக்கப்படும், ஒரு கிறிஸ்தவனுக்கு பாதுகாக்கப்படும். எல்லாருடைய உரிமைகளும் அங்கே பாதுகாக்கப்படும். அது யாருன்னெல்லாம் கிடையாதுங்க. இங்கே மசூதி இடிச்சுக்கிட்டெல்லாம் தீர்ப்பு வரும்போது கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு அப்படியெல்லாம் அங்கே முடியாது. அங்கே அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அங்கே போய் செய்ய ஆரம்பித்தா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு 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 ட்வீட் ஒரு பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த H1B விசா ஒரு 400 மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறான் இல்லையா மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். இதில் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, H1B விசா வைத்திருக்கும் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு கிரீன் கார்டு வைத்திருக்கும் நண்பரை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு அவ்வளோ பெரிய மனக்குழப்பம், மன உளைச்சலில் இருந்து கேட்குறாங்க. இப்போ மோடியால் இதை எதுக்காக சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ இதில் இன்னொரு செய்தியை பாருங்கள். நீங்கள் கத்தரில் இருக்கக்கூடிய இந்த RSS சங்கிகள் செய்திருக்கக்கூடிய இந்த வேலைக்கு பிறகு சிறையில் கிடந்ததுக்கப்புறம் இந்த சிறையில் இருக்கக்கூடியவனுடைய மனைவி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக லீடருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே போய் கத்தர் இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுதுன்னு எழுதிட்டு இங்கே இருக்கக்கூடிய மனைவி பிஜேபி லீடரை சந்தித்து என் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு புலம்புறாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இங்கே பக்கத்தில் இருக்கிற மணிப்பூர் 3 வருஷமாக கத்தி எரிஞ்சிட்ருக்கு. மோடியால் ஒன்றும் பண்ண முடியல. மோடி அங்கே போனார், வடை சுட்ட அன்னைக்கே பயங்கரமான கலவரம் அங்கே வெடிக்குது, இன்றைக்கும் வெடிச்சிட்ருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. இவர்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்கா? கையை கட்டி, காலை கட்டி, வயிற்றை கட்டி ஒன்று கூட அடிக்க முடியாமல் இந்திய மாணவர்களை கொண்டு விமானத்தில் கொத்தாக கொண்டு போட்டான் ட்ரம்ப். மோடியால் ஏதாவது செஞ்ச முடிஞ்சதா? ஒரு வார்த்தை, ஒரு கோபமாக ஒரு வார்த்தையாவது பேசணும் இல்லையா? அதாவது செய்ய முடிஞ்சதா மோடியால்? 56 இன்ச்சு, 66 இன்ச்சு, 106 இன்ச்சு, டபுள் இன்ஜின் சர்க்கார், இப்படி எத்தனை நாளைக்கு இது பண்ணியிருப்பான்? அப்போ இதையெல்லாம் இவன் நம்புகிறான். இந்த RSSகார அப்பாவிகள் என்ன பண்ணுறானுங்கன்னா இதெல்லாம் நம்புகிறானுங்க. அவங்க நம்பிட்டு என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறானுங்க. செய்கிறதுலான என்ன? இப்போ சிறைக்குள்ளே போயிரு. இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கஞ்சி குடிக்கணுமா? அங்கே இருக்கிற வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கஞ்சி குடிக்கணுமா? இவன் சங்கியாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களை நினச்சி நமக்கு கஷ்டமாக தானே இருக்குது. அங்கே ஒரு வயசான பெரியவர் இருக்கலாம், அவர் சாப்பிடணும் தானே அவருக்கு.
சின்ன குழந்தைகள் இருக்கலாம், பால் வேணும் இல்லையா? இதெல்லாம் என்ன மோடி கொடுப்பாரா என்ன? இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டு வந்து கொடுப்பாரா என்ன? அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை. இன்னைக்கு கூட வந்திருக்கு என்னது, பணக்காரர்களுடைய பட்டியல் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஏழைகள் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மோடியினுடைய ஆட்சியின் இன்னைக்கு வந்து தகவல்களை சர்வசாதாரணமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. உண்டா இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குது. அப்போ இங்கே பண்ணுறது மாதிரியே அங்கேயும் போய் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு போகிறோம். இங்கே எப்படி, இங்கே வந்து ஒரு பாவம் அப்பாவி கிறிஸ்தவர்கள் அவன் வீட்டுக்குள்ளே வந்து பிரார்த்தனை செஞ்சால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அடிக்கிறது, ஏதாவது தேவாலயங்களில் போயிட்டு அவர்கள் வந்து இயேசுவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் அங்கே உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணுறது. ஒருத்தன் உணவு சாப்பிட்றான், ஒரு இஸ்லாமியன் உணவு சாப்பிட்றான், அவனுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றான், அவன் வீட்டுக்குள்ளே போய் நீ இதை சாப்பிட்டேன்னு சொல்லி அவனை அடித்து கொலை பண்ணுறது. கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஒரு கேஸு கூட ஃபைல் பண்ண முடியாது, ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க இல்லை பதிவு செய்ய முடியாது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், அந்த கன்னியாஸ்திரிகளை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிரச்சனை பண்ண விஹெச்பி அந்த 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 அமைப்பில் உள்ளவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போட முடிஞ்சுதா இன்றைக்கி வரைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ இங்கே என்ன பண்ணாலும் எது யாரும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இதை பண்ணுறதுக்காகவே சில கூட்டத்தை வந்து சங்க பரிவாரங்கள் வளர்த்துட்டு இருக்கிறான். நீ எது பண்ணுறா துணிஞ்சு பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதே மனநிலையோட நீ வெளிநாடுகள்லையும் போய் பண்ண ஆரம்பித்தா என்ன நடக்கும்? சிறையில் உட்காந்துக்கோ. சிறையில் எத்தனை நாள்? வாழ்நாள் பூரா அங்கே உட்காந்துக்கோ. இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். பாஜகவுடைய ஒரு முக்கியமான ஒரு லீடர் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான், அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி, உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசினான். பிறகு என்ன நடந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போது இதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. இவர்களை இவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் பெரிய ஆபத்துப்பா, நீ இங்கே பண்ணுறது மாதிரி இல்லை, அங்கே போய் பண்ணால் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்களாவது புரிய வைக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறது, ஆர்எஸ்எஸ் சாகாக்களுக்கு சின்ன வயசுலேயே குழந்தைங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா? அங்கே என்ன கற்றுக் கொடுப்பான்? அங்கே இதைத்தான் கற்றுக் கொடுப்பான். அவன் வந்து தன்னுடைய சக மனிதனை வெறுப்பதற்கும் அவன் மீது ஒரு மிகப்பெரிய பகை உணர்ச்சியை வளர்த்திருப்பதற்குமான ட்ரைனிங் தான் சாகாக்கள் அப்படிங்கிறது. வேறு என்ன? உன்னுடைய புத்தகத்திலேயே பக்கமாக எழுதி வச்சுருக்கிறாங்களா இல்லையா? நீ யார் அவங்கள காப்பாற்ற போகிறாங்க? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.